அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய தொழில், குடும்பம், பொருளாதாரம் எல்லாத்த விட மனதில் நினைச்சுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியுமா, எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இந்த நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ரிஷபம் காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது வரக்கூடிய ராசி தனராசி. எல்லாத்தோட ஈசனின் அருளை பெற்று வாரி வழங்கக்கூடிய நந்தி பகவானுடைய ராசி ரிஷபராசி. தனராசிங்க. இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மட்டும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இருக்குதோ இல்லையோ கௌரவமாக வாழ்வீங்க. கண்டிப்பாக இல்லாமல் இருந்தாலும் நம்மளை பார்க்குறவங்க அவங்களுக்கு என்னப்பா குறை, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க மாதிரி நாம் இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மனப்பொழிவு, ஒரு நடை உடை மட்டும் கிடையாது, மற்றவங்க ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகாக வாழ்க்கை கொண்டுட்டு போயிட்டு இருப்பீங்க. அந்த திறமை ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. சிரமங்கள் 1000 இருந்தாலும், கஷ்டங்கள் 1000 இருந்தாலும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து நாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், பிறரை வாழ வச்சு அவங்கள நல்லா இருக்கணும் நம்ம அழகை பார்த்து அவங்களால பாதிக்கப்பட்டாலும், ஆனால் நம்மளுடைய உள்ளம் ஒரே கோட்பாடில் தான் இருக்கும். ரிஷபராசிக்காரர் இன்னைக்கு கஷ்டப்படுறோம், நாளைக்கு நம்மளால முடியும், நம்ம நல்லா இருக்க முடியும். சரிங்களா? நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் வந்து அனுபவிச்சாச்சு. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி நண்பர்கள். உண்மை காலை சுமக்கும், எது வந்தாலும் சுமக்கும், மனதை தைரியத்தோடு வச்சுக்குவீங்க ஆச்சுங்களா? பிரச்சனைகள் எதிரிலேயே வந்து நின்னாலும் அடுத்தவங்க இவங்க வந்து நம்ம ஆதரவு கொடுப்பாங்க, அவங்களால நம்ம இந்த பிரச்சனை தீரும் அப்படிலாம் நினைக்க மாட்டேங்க. நம்மளுடைய உழைப்புக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த எதிர்பார்ப்பு தான். சரிங்களா? நீங்கள் ஆசைப்படுறத கூட சின்னதாக ஆசைப்பட மாட்டீங்க, பெருசாக தான் ஆசைப்படுவீங்க. ஏன்னா அந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு, அந்த திறமை, அந்த வேகம் உங்ககிட்ட இருக்கு. ஆனால் எல்லாம் இருந்தாலும் பிரச்சனைகள் ஓய மாட்டேங்குது. சில விஷயங்கள் வந்து எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை, அது பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அதனால் நம்மளுடைய அடுத்த ஒரு வாய்ப்புகள் தவறவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஆனால் இந்த மாதத்தில் நிச்சயமாக இந்த 2026 இந்த செப்டம்பர் மாதம் நவ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம். சரிங்களா? 10ஆம் பாவகத்தில் ஒரு பாவி இருக்கணும் பாக ராகு பகவான் இருக்குது. கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு ஆச்சுங்களா? கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இருக்கக்கூடிய இடத்த விட்டு மாறி வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் சரி சாதகமான வாய்ப்பு. ஏன்னா கடந்த ஸ்தானத்தில் பார்த்துட்டோம்னா வேலையில் ஒரே டென்ஷன், டார்ச்சர், வீட்டுக்கு வந்தால் கூட நிம்மதியாக தூங்க முடிய மாட்டேங்குது, தூக்கமே பறி கொடுத்துட்டேங்க, கண்ணை மூடி தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, விடிய விடிய யோசிக்கிறேன், விடிஞ்ச பிறகு எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க. அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குங்க. நாம் நல்லா தான் கரெக்டாக தான் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளை குறை சொல்கிறாங்க, குற்றத்தை சொல்லி நம்மளுடைய பலவீனமாக நம்மளை ஆக்குறாங்க, மாத்துறாங்க. இந்த கொடுமை நடந்துட்டு இருக்குங்கன்னு சொல்லுவீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா வேலையில் நல்லா இருக்குங்க, குடும்பத்தில் பிரச்சனைங்க. குடும்பம் எப்படி ஒரு அழகாக ரசிக்கிற அளவுக்கு வாழ்ந்தோமோ, அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்தோமோ, ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திட்டாங்க. நம்மளுடைய பொசிஷனில் நாம் ஒரு கௌரவமாக, எனக்கு வீட்டில் வந்து ஒரு மற்றவங்க வீட்டிலலாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகுது, வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மளது சின்ன பிரச்சனை, காரணமே இல்லாத பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்தோம்னா பெரிய அளவில் உருவாகுது. காரணமே இல்லாமல் பெரிய ஒரு தொந்தரவுகள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டோம். புரியுங்களா? இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபம் ஒரு 7-8 மாத காலகட்டத்திலிருந்து
சில நெருக்கடிகள் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா, ஆரம்பத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குங்க. ஆசைப்பட்டது கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிறது நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது. அப்படியே தேடி வருது. பாசம், அன்பு, உறவு, வேலை எல்லாமே. கடைசியில நம்ம விரும்பி போகும்போது, அது நம்மள விட்டு விலகி போகுதுங்க. காரணமே இல்லாம பகையாகுது. ஏன்னு தெரியல. அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாயிட்டு இருக்கு. சரிங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. அன்பான வாழ்க்கை அமைஞ்சாலும், அதில பார்த்தா தேவையில்லாத இன்னைக்கு உனக்கு நான் வேண்டாம். உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்புகள். புரியுங்களா? உட்கார்ந்து பேசினா தீந்துரும். உட்கார்ந்து பேசினா தானே ஆகும். அலோங்கிற போது இருக்கிற சந்தோஷம், அலோன்னு பேசிட்டு ஃபோன் வைக்கிற நேரத்தில இல்ல. ஆச்சுங்களா? இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லாமே சுத்தி முத்தி பார்த்தோம்னா, நமக்கு யார் சப்போர்ட் பண்ணணுமோ, நம்மள யார் தாங்கி பிடிக்கணுமோ, நம்மளுடைய மனச யாரு புரிஞ்சுக்கணுமோ, அவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களே எதிரியாவே திருப்பாங்க. ஆச்சுங்களா? சிலருக்கு சட்ட சிக்கல் வரைக்கும் போயிருக்கும். குடும்ப வாழ்க்கையில டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஆயிப்போச்சுங்க. காரணமே இல்லாம போராட்டமா போயிட்டு இருக்குது. வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்குது. பிரியவும் முடியல, சேரவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே ஏன் இப்படி நடக்குதுங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். புரியுங்களா? காரணம் என்னன்னா, ஒரு பிரச்சனை தீர மாட்டேங்குது. இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில பார்த்தா, உங்களுக்கு கரெக்ட்டா 3ஆம் இடத்துல குரு உச்சத்தோட 17ஆம் தேதி செவ்வாய் பகவானும் இணையுது. சரிங்களா? உபஜய ஸ்தானத்தில் குரு மங்கள யோகங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி, அதாவது சில தீர்வுகள் கிடைக்கும். சரிங்களா? உங்களுடைய மன தைரியத்தை போராடிட்டு இருக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு வலு கிடைக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துல சூரியன். அதாவது சூரிய பகவான்ங்கிறது 4ஆம் இடத்துல, அதாவது உச்ச பலத்தை மன்னிக்கணும். அதாவது ஆட்சி பலத்தில இருக்கிறாருங்க. அந்த சூரியன் கணக்குக்கு பார்த்துட்டோம்னா, அதாவது 17ஆம் தேதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் ஸ்தானத்துல போய், அதாவது புதனோட இணைஞ்சு, புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்க போறார். அப்போ அந்த 5ஆம் இடங்கிறதுங்க, 5ஆம் இடத்து அதிபதி உச்சம். அது மட்டும் இல்ல, குரு 3ஆம் இடத்துல உச்சம். அந்த சூரியன் 4ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல இணையும்போது, கண்டிப்பா சொல்றேன் பாருங்க, திடீர் விபரீத ராஜ யோகம் உருவாக்கி கொடுக்க போறார். சிலருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளாகி போச்சுங்க. புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. எத்தனையோ கோயிலுக்கு போறோம், பரிவர்த்தனை பண்ணணும், கிடைக்கல. எத்தனையோ வைத்தியம் பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு, கிடைக்க மாட்டேங்குது. இல்லையா? சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்காகவே திருப்தியான வாழ்க்கை என்னால வாழ முடியல. அவங்களுக்கு சரியா எதுவும் செய்ய முடியல. பிரிஞ்சு இருக்கிறோம். ஆச்சுங்களா? பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா, நம்மளுடைய வார்த்தை இன்னைக்கு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கல. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் சொன்னா அவங்க கேட்கல. ஆச்சுங்களா? எப்படி வேணாலும் போகட்டும்னு விடுறதுக்கு நம்ம முடியாது இல்லையா? ஆக மொத்தத்தில குடும்பத்தில இருந்த நிம்மதிய இழக்க வச்சுட்டு, இன்னைக்கு எப்படி தான் நமக்கு அந்த வாய்ப்பு, இந்த பிரச்சனைய தீர்த்துக்க முடியும் அப்படின்னு நெனச்சு, வழி வழியா காத்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. முயற்சி தான், முன்னேற்றம் தான். நம்மளுடைய அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, சரிப்படுத்தக்கூடிய திறமை இருக்குது தான். ஆனா நம்மளால தீர்க்க முடியல. கடவுள் புண்ணியத்தில எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லைங்கிற ஒரு நிலையை மாறக்கூடிய வாய்ப்பு 5ஆம் இடத்து அதிபதி புதன் உச்சநிலையில் இருக்கிறதுனால, உங்களுக்கு கண்டிப்பா, அதாவது அந்த இ பெருமாளுடைய ஸ்தான பலத்தில் புதன் ஆட்சி பலமா இருக்கிறதுனால, விஷ்ணுவுடைய அம்சமா இருக்கிறதுனால, 2ஆம் அதிபதி தனக்காரகன் போய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, எல்லாமே இந்த புதன் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. கண்டிப்பா உங்களுடைய மனக்கவலை தீர்த்து வைப்பார். சரிங்களா? குடும்பத்தில நிம்மதிகள் உருவாகும். 6ஆம் இடத்து உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலேயே உச்சபலம் அடையக்கூடியது அளவுக்கு திக்பலம் அடைஞ்சிருக்கிறார். சரிங்களா? அதாவது திக்பலங்கிறது உச்சபலத்துக்கு சமம். அப்போ 6ஆம் இடத்துல இந்த பணப்பிரச்சனை, உடல் ரீதியில சரியான ஒரு ஆரோக்கியம் இல்லைங்க. பெரிய நோய் இல்ல, நொடி இல்ல, மனம் சரியில்ல. அதனால பார்த்தா கை வலிக்குது, கால் வலிக்குது, ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏதோ ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டு இருக்குது. பணம் கையில தங்க மாட்டேங்குது. சம்பாரிக்கிறோம். ஆனா எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எது கணக்கு போட்டு ஒரு பொருள் வாங்கலாம்னாலும் அந்த நேரத்துல வாங்க முடிய மாட்டேங்குது. இருக்கிறது பார்த்தா என்னவோ அடுத்தவங்களுக்காகவே கடன்காரனுக்காகவே வாழ்ற மாரி இருக்குது. கஷ்டங்களுக்காகவே நம்ம வாழணும்னு விதி இருக்கிற மாரி இருக்குது. என்னமோ போங்க, எல்லாம் வாழ்க்கை வெறுத்த மாரி இருக்குதுன்னு நெனச்சு கடந்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? கவலையே விடுங்க. கஷ்டங்கள் தீரக்கூடிய நேரம். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்த நிச்சயமா உருவாக்கும்.
பிரச்சனைகளுக்கு வந்து 5, 10 வந்தால் நமக்கு தீராது. ஒரு பெரிய அளவில் ஏதாவது நல்லது நடந்தால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு நன்மை நடந்தே தீரும். மாற்று கருத்தே கிடையாதுங்க. அடுத்தது பார்த்தோம்னா, உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி இந்த நிலையில் இருந்து கரெக்டாக விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப செலவுகள் பண்ணுவீங்க. ஒரு வீடு கட்டணுங்க. அப்படியே நின்றுட்டு இருக்கிறது பண்ணவே முடிய மாட்டேங்குது. வீட்டில் சுப விஷயங்கள் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எங்கே போனாலும் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு திருமணம் பண்ண வேண்டியது இருக்குது. அது இன்னும் பண்ணவே இல்லையா, நடக்கவே இல்லையா, தள்ளி தள்ளி போகுது அப்படின்றது இருக்குது. பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் கண்டிப்பாக செய்வீங்க. சிறப்பான எதிர்காலம் வாய்ப்புகள் அமைஞ்சே தீரும். இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது என்னங்க? ராசி. ராசிங்கிறது சந்திரன், நம்மளுடைய மதி, நம்மளுடைய சிந்தனை. அதே மாதிரி லக்னங்கிறது விதி. ஆச்சுங்களா? இப்போ இந்த கோட்சாரத்தில் இந்த கிரகங்கள் இவ்வளவு பலமா இருக்கு அப்படிங்கிற போது பிறப்பு ஜனன ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு உண்டான தசா புத்திகள் அந்தரம் சூட்சமும் பலமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா 10 வருஷமா கஷ்டப்படுறேன், 20 வருஷமா கஷ்டப்படுறேன், பிறந்ததிலிருந்தே கஷ்டப்படுறேன். சிலருக்கு பார்த்தோம்னா இந்த 3 வருஷம் இப்போ உயிர் ஒன்று தான் போகல, எல்லாம் கஷ்டப்பட்டுட்டேன். அதெல்லாம் என்னன்னா அந்த திசாபுத்திகள் பொறுத்து தாங்க. சரிங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதக பலன்களையும் எந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, இந்த காலகட்டத்தில் எது செய்யலாம், எது கொஞ்சம் தள்ளி போடலாம், எப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய நேரத்தை சூஸ் பண்ணி அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. அற்புதமான வளர்ச்சி இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுடைய எதிர்காலம் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.